ஹாய் ஹலோ காலையில் எங்கள் அம்மா கெஸ்ட்டு வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு இட்லி பண்ணாங்க. இட்லி மிச்சமானனால அதை உப்புமாவாக பண்ணாங்க. அண்ட் எனக்கு உப்புமா சுத்தமாக பிடிக்காது. அதனால உப்புமா வச்சு இதுக்கு ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் உப்புமா வச்சு இந்த ஒரு டிஷ் செஞ்சேன். அதை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உப்புமா யாருக்கெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லுங்கள். எனக்கு உண்மையிலேயே உப்புமா பிடிக்காது. அது உப்புமா சாப்பிட்டு எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. இப்போ உப்புமா எடுத்துகிட்டு அது கூடவே எங்கள் அம்மா உப்பு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து செஞ்சதுனால நான் மசாலாஸ் கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணேன். கொரியாண்டர் பவுடர், அதுக்கப்புறம் நான் வீட்டிலேயே செஞ்ச சாம்பார் பவுடர், அது ஆப்ஷனல் இருந்தாலும் சேர்த்துட்டு இட்லி கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு கெட்டியாக இருந்தது அப்படின்னா ஈஸி. நான் நல்லா அதை மிக்ஸ் பண்ணுறேன்ற பேரில் உதுத்து விட்டுட்டேன். ஆக்சுவலி கெட்டியாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நமக்கு ஈஸியாக பால் பிடிக்க வரும். இப்போ எண்ணெயில் சேர்த்துட்டு இதை நல்லா நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம நல்லா உருண்டை நல்லா கெட்டியாக பிடிச்சி எடுத்துருக்கணும். ஓகேவா? உப்புமா செஞ்சுட்டேன், ஆனால் அது வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல டிஷ். அவ்வளோதான். சிம்பிளாக இட்லி உப்புமாவை வச்சு ஒரு வடை ரெசிபி ரெடி. தேங்க்யூ.